ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னதான் மனோஜ் முத்துவை அடியோட வெறுத்தாலும் கூட அண்ணன் அப்படிங்கிற பாசம் முத்துவுக்கு இருக்க தான் செய்யுது. அதனால தான் அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து பிரச்சனை அப்படின்னா முத்து முன்னாடி போய் நிற்கிறாரு. அதே மாதிரி தான் இந்த முறையும். ஆனால் நம்ம ரோஹிணி இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு மறைச்சு வைக்க சொல்லிட்டாங்க. அதனால் தான் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயத்தில் தான். இது புரிஞ்சுக்காம நம்ம மனோஜுமே இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் ராஜா ராணி அப்படிங்கிற அந்த 2 பேர் பணத்தை திருடினதும் இல்லாமல் இந்த மாதிரி போய் சொல்லி என்கிட்ட ஏமாத்துறாங்க, பொருள் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முத்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. அது எக்ஸிக்யூட் அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அப்போவே அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வச்சிருந்துருக்கலாம். அதுலேயுமே ஃபெயிலியர் தான் நம்ம மனோஜ். அதனால் இப்போது சந்தோஷ் கொடுத்த ஐடியாவனால டோட்டலாக மாட்டிக்கிட்டு அசிங்கமாக தொடப்பக்கட்டையால் அடி வாங்கிட்டு வந்து வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் மாற்றி சொல்லி இப்போ திரும்பவும் அதனால் ஒரு அவமானம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. நல்ல வேலை சந்தோஷை மீட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது நம்ம முத்துவுக்கு. அப்படி மீட் பண்ணும்போது தான் அவங்க கிட்ட எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க 2 பேரையும், அதுவும் மனோஜை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்கணும், காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வாயாலேயே உண்மை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதை கூட புரிஞ்சுக்காம மனோஜ், ரோஹிணி, விஜயா 3 பேருமே அவங்க வாயால் உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் முத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்காம திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் மனோஜ் கூட பிறந்தவன், அவனுக்காக நீ வாதாடலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மனோஜை மாட்டி விடுறியடா அப்படின்னு கேட்டாங்களே தவிர முத்து இந்த மாதிரி யோசிச்சா இப்படி பேசினா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், காரணம் இருக்கும் அப்படின்னு விஜயா கூட யோசிக்கிறதே இல்லை. ரோஹிணிக்கு எங்கே தான் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க பாட்டுக்கு நம்ம முத்துவையே ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு இதில் தலையிடுறீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எனக்கு என்னை பார்த்துக்க தெரியாதா, என் புருஷனை எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியாதா, இவங்களே ஃப்ராடு, எங்களை ஏமாற்றி கடையில் இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வந்து இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ வாயால் உண்மை வர வைக்கணுங்கிறதுக்காக மனோஜ் அந்த வீட்டுக்கு போய் அவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. எப்படி இருந்தாலும் அது தப்பு தான், அது எனக்கு புரியுது. இங்கே நிற்கிறாரே சந்தோஷ், இவர் கொடுத்த ஐடியாவால் இவர் போய் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் இப்போ கூட அவர் தொடப்ப கட்டையால் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, உங்கள் யாருக்காவது அதெல்லாம் வலிக்குதா அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு, உனக்கு மட்டும்தான் அவன் மேலே அக்கறை இருக்கிற மாதிரிலாம் ஓவர சீன் போடாத, உன் வேலையை மட்டும் பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இங்கே பாரு முத்து, நீ தேவையில்லாமல் விஷயத்துலலாம் தலையிட்டுக்கிட்டு இருக்க. அதாவது அவன் பிரச்சனையை அவன் பார்த்துப்பான், நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு. அப்படியெல்லாம் விட முடியாது. சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னா அங்கே போய் நிற்கணும், அதுதான் மனிதாபிமானம். அது என்கிட்ட நிறையா இருக்குது. அதனால தான் இப்போ கூட எந்த பக்கம் உண்மையாக இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன். மனோஜ் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதனால் அந்த பொண்ணை மனோஜ் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போயிட்டு விஜயாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க, வருங்கால மாமியார் அப்படின்லாம் சொல்லி. அவங்க 2 பேரும் ஏற்கனவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, ராஜாவும் ராணியும். அது மட்டும் இல்லை, அவங்களோட வாழ்க்கையை எதுக்காகவும் இழக்க மாட்டாங்க. ஒருத்தர் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஏதோ பொய் சொல்லி தம் மேலே பழியை போட்டுட்டாங்கங்கிற கோவத்தில் தான் அவங்கக்கிட்ட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம முத்து திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு, தாலி இல்லைன்னு யோசிக்கிறியா, இரு இதோ வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு பூஜை அறையில் ஒரு மஞ்சள் கயிறு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போயிட்டு ஒரு மஞ்சள் கொம்பு எடுக்கிறாரு. அதை வந்து நல்ல தாலி மாதிரி நாட்டெலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்து, இந்தாடா கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் கிட்ட காதில் சொல்லிடுறாங்க, நீ கட்டுற மாதிரி நடி, கட்டாத, கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ போடா, போய் தாலியை கட்டுற மாதிரி நடி, அவள் எல்லா உண்மையும் சொல்லிடுவா அப்படின்னு காதில் சொல்லிடுறாங்க. இப்போ தான் மனோஜ் மரமண்டிக்கு விஷயமே புரியுது. இப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா, சரிம்மா என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது, என்னோட தான் தப்பு தான், பரவாயில்ல, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தாலியை எடுத்துக்கிட்டு அந்த ராணி பக்கத்தில் போகிறாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி நிற்கிறாங்க. என்னதான் என் பொண்டாட்டிக்கு இவனால் பிரச்சனை அப்படின்னா கூட அதை நான் மன்னிச்சு ஏற்றுப்பேன். ஆனால் அவன் என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான், நீங்கள்லாம் அமைதியாக இருக்கீங்க, நாங்கள் எங்கள் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அந்த மேரேஜை டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவள் தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு தண்டனை கிடைக்கணும், அந்த பொண்ணை கல்யாணம் படிக்கிறது தான் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன கரும்பு தின்ன கூலி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, நீ உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அவங்க வாயை மூட சொல்கிறாங்க. இப்போது மனோஜ் வந்து தாலியை எடுத்துக்கிட்டு ரோஹிணிக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. பட் ரோஹிணிக்கு அது புரியறதில்ல. இப்போது தாலியை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நிற்கும்போது, சார் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து என் மேலே பழி போட்டது தப்பு, நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணது தப்பு, அதனால தான்
நான் வந்து இது எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். உங்களை அவமானப்படுத்திட்டேங்கிற கோவத்தில் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு விலகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாலியை உன் கழுத்தில் கட்டி உன்னை என் பொண்டாட்டியே ஏற்றுக்கிறேன், உனக்கு நான் பண்ணினது பெரிய துரோகம் அப்படின்னு நம்ம மனோஜ் வந்து சொல்லவும் அந்த பொண்ணு தள்ளி விட்டுட்டு போய் அவங்க புருஷன் முன்னாடி பின்னாடி நின்றுக்கிறாங்க. என்ன எதுக்கு பயப்படுற, என்ன ஏற்கனவே நடந்த விஷயம் தானே, இப்போ நான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டு அங்கீகாரத்தோடு தொட போகிறேன் அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் ராஜா இருந்துட்டு விடுடா கையை அப்படின்னு தட்டி விட்டுட்டு அவங்க ஒய்ஃபை சேவ் பண்ணுறாங்க. என்ன இப்போ என்ன நடந்து போச்சு, எதுக்கு இந்த மாதிரி பதடுறீங்க நீங்கள், அவங்க 2 பேரும் தப்பாக நடந்துக்கிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் உன் ஒய்ஃபுக்கும் அதில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. என் ஒய்ஃபுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எப்படி பார்த்தாலும் உங்கள் ஒய்ஃப் கெட்டு போனவ தானே, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், உங்களுக்கு என்ன போச்சு, நீங்கள் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும், ராணி தான் என் ஒய்ஃபு அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. திரும்ப மனோஜுமே ஃபோர்ஸ் பண்ணுறாரு, தாலியை கட்டி தான் தீருவேன், நான் பண்ணினது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, நான் உன் கழுத்தில் தாலி கட்டலைன்னா கண்டிப்பாக என்ன இந்த கடவுள் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, உங்கள் ஒய்ஃப் கூட வாழ்கிறீங்கல்ல அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், ரோஹிணி எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தாலியை கட்ட போகவும் அதை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஸோ அது மேக்ஸிமம் மாங்கல்யம் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு நம்ம முத்து வந்து அதை கேட்ச் பண்ணிடுறாரு. அது பிடிச்சதுக்கப்புறம் என்ன இப்போ புரியுதா, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உண்மை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களே உங்கள் வாயால் நடந்து உண்மையாக சொல்கிறீங்களா, இல்லை இந்த தாலியை மனோஜை கட்ட சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. நீங்கள் முழிக்கிறதுலையே தெரியுது என்ன நடந்துச்சு அப்படின்னு, மரியாதையாக உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம மீனா கிட்ட சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்க சொல்லி அவங்க பேசுகிறத. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை இவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கவெல்லாம் முயற்சியே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு, என் புருஷனும் நானும் தான் இதை பிளான் பண்ணி சொன்னோம் அப்படின்றாங்க. அதான் எதுக்காகன்னு கேட்டேன் அப்படின்னு முத்து கேட்குறாரு. அப்போ ராணி சொல்கிறாங்க, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, நாங்கள் 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 2 குடும்பத்துலேயும் பெரிய எதிர்ப்பு, அந்த ஊரில் எங்களை வாழவே விடலை, சரி வெளியூர் போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்தோம், அங்கங்கே வேலை கேட்டோம், தங்கிக்கிறதுக்கு ஒரு இடம் கேட்டோம், எங்குமே கிடைக்கல, ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு கொஞ்சம் பணம் கையில் இருக்கணும்ல, அதுக்காக முதல்ல வேலையை தேடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல, இவங்க கடைக்கு வந்தப்போ இவங்க வேலை கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு தான் முதல்ல சொன்னாங்க, ரோஹிணி மேடம் தான் எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது தானே பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இது இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி சொல்கிறாங்க, எங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்க, இருக்க இடம் கொடுத்தாங்க, சம்பளமும் கொடுத்தாங்க, அவங்களுக்கு போய் நாங்கள் துரோகம் பண்ணுவோமா, அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருந்தோம். கடையில் நிறைய பேர் இவங்களை முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் பேசினாங்க, நடத்துனாங்க, அந்த இடத்துலலாம் கூட இவங்களுக்காக அவங்கக்கிட்ட நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், நிறைய நடந்திருக்கு, இதெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து நாங்கள் உங்களுக்காக இவ்வளோ யோசிக்கிறோம் பேசுகிறோன்னு சொல்லி காமிச்சதே இல்லை. அப்படிப்பட்ட எங்களை அந்த கடையில் ஏதோ பணம் காணாமல் போச்சு அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோமா இல்லையா எங்களை கொஞ்சம் கூட டெஸ்ட் பண்ணாமல் யோசிக்காமல் நாங்கள் தான் அந்த பணத்தை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. அந்த கோவத்தில் தான் நாங்கள் லாயர், அதாவது போலீஸ் ஸ்டேஷன் போனோம், அதுக்கப்புறம் லாயர் அப்படி இப்படின்னு போனால் லாயருக்கு எங்ககிட்ட பணம் கொடுக்க எங்ககிட்ட பணம் இல்லை, அதனால தான் ஒரு ஆளை நாங்களே லாயர் மாதிரி செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இவங்களை மிரட்டணும் அப்படின்ட்டு. அப்போவாச்சு உண்மையை ஒத்துப்பாங்களான்னு நினச்சோம், கடைசி வரைக்கும் அவங்க உண்மையை ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு. என்ன உண்மை அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லை பணத்தை நாங்கள் எடுத்ததை அவங்க பார்த்த மாதிரி சொன்னாங்க, பர்டிகுலர் நேரத்தில் அந்த கேமரா ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க, அப்போவுமே ஒரு யூகத்தில் எங்களை போய் சந்தேகப்பட்டு நாங்கள் தான் பணத்தை எடுத்தோன்னோ, அந்த பணத்தை மாதம் சந்தாவில் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நாங்கள் எங்கே போவோம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் இவங்ககிட்ட வேலைக்கு வந்தோம், எங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணவங்களை நாங்கள் எப்படிங்க மன்னிக்கிறது, அது மட்டும் இல்லை அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாததுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை நாங்கள் செஞ்சோமே தவிர இவங்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக நாங்கள் இதை செய்யலை அப்படின்னு ஓன்னு அழுகுறாங்க. பாத்தியாடா அப்படின்ட்டு மனோஜை பார்த்து கேட்குறாரு முத்து. வீடியோவை மீனா கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆதாரம், அவங்க மனோஜ் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணலை அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஆதாரம். அதே மாதிரி நீங்கள் பணம் திருடினதுக்கு எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஸோ நீங்கள் பணம் திருடுனீங்க அப்படின்னு நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல, அந்த பணம் எப்படி காணாமல் போச்சுங்கிறத பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத அவங்க ஏற்றுப்பாங்க, நான் நம்புகிறேன், அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கிளம்பலாம். ஆனால் இனிமே அந்த தப்பு இந்த தப்பு நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லி மறுபடியும் மனோஜ் கிட்ட பணம் பறிக்கலானோ இல்லை
கடையிலேருந்து ஏதாவது பொருளை ஆட்டையை போடலானோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பேசினது எல்லாத்தையும், அதை நான் போலீஸில் கொடுத்துருவேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இப்போ தான் ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஸோ ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. பாத்தியாடா, நீ முத்துவை தப்பாக நினச்ச, அவன் எப்போவுமே உனக்கு தொந்தரவாக நினச்ச, அவனுக்கு எப்போவுமே நீ நல்லது நினச்சதே இல்லை, எப்போவுமே அவனை வேறு மாதிரி தான் யோசிப்ப, ரவுடி அப்படி இப்படின்னு ஏதோ பேசுவீங்க நீயும் உன் பொண்டாட்டி உன் அம்மா எல்லாருமே. ஆனால் இப்போ கூட அவன் உன்னை தான் காப்பாற்றிருக்கான். அது உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கெல்லாம் எங்கே புரிய போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போது சூப்பர் முத்து அப்படின்னு ஸ்ருதி வேற அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் 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 அப்படின்றாங்க இவங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜா கிட்டேயும் ராணிக்கிட்டேயும் இனிமேல் அந்த மாதிரி ஏதாவது வந்து கேட்பீங்களா, பொருள் கேட்பீங்களா அப்படின்னு. சார் மன்னிச்சிடுங்க சார், எங்களுக்கு இந்த மாதிரி ஏமாத்தியெல்லாம் சாப்பிட தெரியாது, இவங்க வாயால் உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரிலாம் இவங்க கிட்ட பொருளை எடுத்துகிட்டு போனோம், அது எல்லாமே பத்திரமா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்கிறாங்கடா இவங்க அப்படின்னு மனோஜ் இருந்துட்டு அவங்க மேலே மறுபடியும் பழி போடுறாங்க. என்னடா பொய் சொல்கிறாங்க அப்படின்றாரு முத்து. இல்லைடா, நான் அந்த வீட்டுக்கிட்ட போனேன்னு சொன்னல, அங்கே இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் குறைவான விலையில் கிடைக்கும்னு போர்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்களோட போர்டு கிடையாது, கீழே ஹவுஸ் ஓனரோட போர்டு, நாங்கள்லாம் அந்த மாதிரி வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியான்ட்டு, அதான் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது தான் உண்மை அப்படின்னு. தீர விசாரிக்கும் போது கூட உண்மை வெளியே வர்றதில்ல. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் கண்ணால் பார்த்ததை வச்சு எப்படி நீ அவங்க தான் திருடினாங்கன்னு சொல்கிற, அவங்க தான் போர்டு வச்சாங்கன்னு சொல்கிற, அதான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்கல்ல அந்த பொருளெல்லாம் இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்புறம் என்ன அப்படின்ட்டு. சரி ஓகே, நீங்கள் அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு போய் மட்டும் இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆக முடியும்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கிட்டேருந்து நாங்கள் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கோம், அது மட்டும் இல்லை அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் தான். இப்போ வரைக்கும் அந்த பொருளை எதையுமே நாங்கள் யூஸ் பண்ணலை, அதே நேரத்தில் அந்த பணத்தையும் நாங்கள் செலவு பண்ணலை, வேறு இடத்துக்கு வேலைக்கு போய் அதனால் வர்ற பணத்தை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ உண்மையும் நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுவே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னும் அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு மனோஜோ ரோகிணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த வாங்கின பணத்தையும் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது வேலைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. இதே மாதிரி வேறு எங்கேயாவது வேலை தேடி போக வேண்டியதா அப்படின்னு. அங்கேயும் இதே மாதிரி நடந்தால் என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி ஏமாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சச்சா இல்லை, ஒரு வாட்டி நாங்கள் அனுபவிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோமே தவிர நல்லவங்க மேலே இப்படி ஒரு பழியை போட்டுட்டோமே, இந்த மாதிரி பேசிட்டோமேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு அந்த ராணி அழுகுறாங்க. பாத்தியாடா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கன்னு, இவங்கள தான் நீ லூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப திட்டுறாரு மனோஜை வந்து முத்து திட்டுறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே, அவங்க திரும்பவும் வேலைக்கு வரட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரோஹிணி சொல்ல ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேண்டாம் வேண்டாம், இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் இனி என்ன நடந்தாலும் இவங்களா இருக்குமோங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும், அவங்களுக்குமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கும், நம்ம அவங்கள நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கோம், அதனால நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்லாம் அவங்களுக்கு பயம் வரும், தேவையில்லாதது அது அப்படின்னு. சார் அவங்களே வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சார் வேண்டான்னு சொல்கிறீங்க? இப்போ வேலைக்கு போகிற இடத்துல ரொம்ப குறைவான சம்பளமாக இருக்குது, தங்குறதுக்கு இடம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் ஸ்ருதி இருந்துட்டு கவலைப்படாதீங்க, நான் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம், அங்கே வேலைக்கு வாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோவா வராது அப்படின்றாங்க. அன்றைக்கி என்னமோ நான் சூப்பராக சமைப்பேன் அப்படி இப்படின்னு பில்டப்பாக பேசினேன் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அப்போ தான் வேலைக்கு வச்சுக்குவீங்களோன்னு பேசிட்டாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி இருந்துட்டு பிரச்சனை இல்லை, நீங்கள் கற்றுக்கணும், அதுக்கெல்லாம் நான் செஃப் வச்சுடுவேன், வேலை செய்கிறதுக்கு நிறைய இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, டேபிள் க்ளீன் பண்ணுறது சர்வ் பண்ணுறது இதெல்லாம் ஓகே தானே அப்படின்றாங்க. நீங்கள் வேலை கொடுத்தா போதும்க்கா, அதுக்கான சம்பளம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு நம்பரை வாங்கிச்சு ஸ்ருதி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ வந்து மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, எப்படி அந்த பணம் காணாமல் போச்சு, எந்த நேரத்தில் காணாமல் போச்சு, ஏன் அந்த பணம் திருடினவங்க கேமராவை ஆஃப் பண்ணியிருக்காங்க, பொதுவாக கேமராவெல்லாம் யார் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான விளக்கம் எங்கே கண்டுபிடிச்சிடுவாரோ முத்து, அவர் தான் கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட் ஆச்சே, கண்டிப்பாக உண்மையை வெளியே வர வச்சிருவாரு அப்படின்னு பயந்துட்டு ரோஹிணி இருந்துட்டு இவ்வளோ வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கல்ல அதுவே போதும், பணத்தை யார் எடுத்தாங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே விட்டுடுவேன் நீங்கள் இப்படி சொன்னா அப்படின்னு நினச்சிங்களா, அப்படியெல்லாம் இல்லை, இது ஒன்றும் உங்களோட பணம் கிடையாது, கடையோட பணம், அதோட நிர்வாகம் அப்பா கையில் இருக்குது, அதனால் இதை நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன், கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் தீருவேன், இத்தனை நாள் அவங்க தான் திருடி இருப்பாங்கன்னு நினச்சேன் நீங்கள் நினச்ச மாதிரி, ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க திருடலைன்னு, இதை வேற யாரோ திருடி இருக்காங்க அப்படின்ட்டு. ஒருவேளை மனோஜே திருடி இருப்பானோ அப்படின்னு கூட முத்து யோசிக்கிறாரு. பட் அதை வெளியே சொல்கிறது இல்லை. மனோஜ் எந்த நேரத்தில் பணம் காணாமல் போச்சு அப்படின்னு, அது எப்படிடா எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. பணம் என்னைக்கு காணாமல் போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் பார்த்தப்போ பணம் இல்லை, அதுக்கு முன்னாடி எப்போ காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல
அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, கேமரா செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்ட்டு. கேமராவை நாங்கள் டோட்டலாக ஒரு 4-5 நாளாக பார்த்துட்டோம். ஒரே ஒரு 1 ஹவர் மட்டும் கேமரா ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் பணம் காணாமல் போயிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராஜா ராணியோட நம்பர் ஸ்ருதி கிட்ட இருக்குது. அவங்க கிட்டேருந்து ஃபோனை வாங்கி அந்த நம்பரை வாங்கி முத்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் திரும்ப வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள எதுக்கு திரும்ப கூப்பிடுறீங்க அப்படின்ட்டு நம்ம ரோஹிணி பதறாங்க. நீ இப்போ எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க அப்படின்றாங்க. இப்போ அவங்க மறுபடியும் மேலே வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, பணம் காணாமல் போன அன்னைக்கு அப்படின்ட்டு. என்னைக்கு பணம் காணாமல் போச்சு சார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே, மனோஜ் கிட்ட கேட்குறாங்க எந்த நேரத்தில் எந்த நாளில் அந்த கேமரா ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு. அவங்க அந்த நாள் டைமு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, தேதி எல்லாத்தையுமே. சொல்லுங்கள், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோவை பார்த்தா கண்டுபிடிச்சிருவியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருவேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ஃபோனில் தான் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் காமிக்கிறாங்க, இந்த பர்டிகுலர் டைமில் தான் வந்து கேமரா ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த முழு நாளோட வீடியோவை எடுடா, அந்த ஃபுட்டேஜ் எடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து அதையும் எடுக்கிறாரு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஃபோனில் காமிக்கிறாங்க. எல்லாருமே டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஷோரூமில் ரோஹிணி மட்டும்தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாரையுமே ரோஹிணி தான் அனுப்பி வச்சுருக்காங்க. அதாவது ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் லஞ்ச் போக சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு ராணியை வந்து எனக்கு தலை வலிக்குது, ஒரு காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வாய்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவங்களும் போயிட்டாங்க. எல்லாரும் யாரும் இல்லையா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க தான் அங்கே லேப்டாப் கிட்டே போகிறாங்க. பர்டிகுலர் கேமராவை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பணத்தை எடுத்ததை மட்டும்தான் பார்க்க முடியல. மற்றபடி அந்த டைமில் ரோஹிணி மட்டும்தான் ஷோரூமில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ரோஹிணி இருந்துட்டு அந்த நேரத்தில் நான் பார்த்தேன், பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் பணம் காணாமல் போச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நிஜமாகவே அந்த டைமில் நான் பணத்தை இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் டைமில் நீ பணம் இருக்கான்னு செக் பண்ணணும்னு என்ன அவசியம் இருந்துச்சு அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. என்ன மனோஜ், அவங்க தான் அப்படிலாம் பேசுகிறாங்கன்னா நீயும் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு. இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, என்ன சும்மா ஐஸ் வைக்கிறியா அவங்ககிட்ட அப்படின்றாங்க. இல்லாண்டி நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, உண்மையை சொல்லு, நீ தான் அந்த பணத்தை எடுத்தியா அப்படின்னு. நான் எதுக்காண்டி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி, உனக்கு நல்லா தெரியும் அந்த நேரத்தில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறது. இதோ இங்கே வீடியோ ஆதாரம் இருக்குது. நான் கூட இதை யோசிக்கவே இல்லை அப்படின்னு. எங்கள் எல்லாரையுமே வெளியே அனுப்பினதுக்கப்புறம் அக்கா மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க. ஆனால் அவங்க தான் பணத்தை எடுத்திருப்பாங்க. சாருமே அதுக்கு உடந்தையாக இருந்திருப்பாருன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்றாங்க ராணி. என்ன சொல்கிற அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஆமாம், அவங்க 2 பேருமே தான் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் மேலே பழியை போட்டு எங்களை அங்கேருந்து அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது. அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் யோசிச்சதுனால தான் நாங்கள் அவங்கள உண்மையை வர வைக்கணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றாங்க. அந்த உண்மையை தான் அவங்கள வர வைக்கணும்னு நினச்சேன்னு சொன்னியா அப்படின்னு. ஆமாண்ணே அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் பணம் எடுக்கலையாக்கா அப்படின்னு ராணி கேட்குறாங்க. வேணாம், நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்றாங்க ரோஹிணி. ஏதாவது சொல்லி தான் பாறேன் அப்படின்றாரு முத்து. இங்கே பாருங்க முத்து, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் பணம் எடுக்கலன்னு சொல்கிறேன்ல, எங்கள் பணத்தை நாங்கள் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் இல்லை, நீ, உங்கள் பணம் கிடையாது, இந்த வீட்டோட பணம், அது இந்த வீட்டோட சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கூட இருக்கட்டும், நான் எடுக்கலன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்ட்டு. நான் எடுத்ததுக்கும் ஆதாரம் இல்லைல்ல அப்படின்றாங்க ரோஹிணி. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணா இதை நம்ம போலீஸ்கிட்ட கொடுத்து பார்ப்போமா, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க ரோஹிணி. அப்போ நீ தான் எடுத்திருக்க, ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் டைம், நீ போய் தனியாக கூட யோசிச்சுக்கோ. ஆனால் உண்மையாக என்ன நடந்துச்சுங்கிறத நீ தான் எனக்கு சொல்லணும். அந்த நேரத்தில் நீ தான் அங்கே இருந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரோஹிணி அமைதியாக திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டினா தான் தப்பு, கிறிஸ் விஷயத்தில் நம்ம வெளியே மாட்டலை, அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இதுதானே பரவாயில்ல, அந்த பணத்தை எடுத்ததுக்கான காரணத்தை சொன்னால் அமைதி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக நிற்கும்போது ரோஹிணி ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது விஜயா கிட்ட வந்து, ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க, அந்த நகை வந்து திருட்டு நகை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் 1 லட்ச ரூபா கொடுத்து அந்த நகையை வாங்கினேன்னு சொன்னல, அதுக்கு நான் கடன் தான் வாங்கியிருந்தேன். அந்த நகை வந்து திருட்டு நகைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை உங்ககிட்ட இருந்து யாரோ வாங்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்போது திருட்டு நகைன்னு தெரிஞ்சதுமே கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க. அந்த நகையை யார்கிட்ட வாங்கினனோ அவங்கக்கிட்ட போய் நான் கேட்டதுக்கு நகையை கொடுத்தா தான் பணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேறு 1 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க.
நீங்கள் அந்த பணத்தை கேட்டதுக்கு லாஜிக்கே இல்லை, இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தீங்க. அதனால நான் 2 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ஸோ வேறு ஒருத்தவங்க கிட்ட 1 லட்ச ரூபா கடன் வாங்கினேன். அவங்க மீட்டர் வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டின்னு சொல்லி போட்டு ரெண்டும் சேர்ந்து 3 லட்ச ரூபாயா வந்து நின்றுச்சு. நான் 3 லட்ச ரூபா பணத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மனோஜ் லாக்கரில் அந்த பணத்தை வச்சதை பார்த்தேன். அது என்ன பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும், அதை எடுத்தால் என்ன பிரச்சனை வரணும்னு தெரியும், மனோஜுக்கு எவ்வளோ இஷ்யூஸ் வரணும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு வேறு வழியே தெரியல. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் கடன் வாங்கின இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் தான் நான் அந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு. ஆமா ஆண்டி, நான் தான் எடுத்தேன். வெளியே சொன்னால் அசிங்கமாக இருக்கும், நீங்கள் ஏதாவது என்ன பேசுவீங்க, வீட்லேயே சேர்த்த மாட்டீங்கன்னு சொல்லி பயத்தில் தான் நான் இதை வந்து பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அந்த பணத்தில் 1 ரூபா கூட நான் எதுவுமே செலவு பண்ணிக்கல. உங்களுக்கு அந்த நகையை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு எனக்கு 3 லட்ச ரூபா செலவாயிருக்கு. அதுக்காக மட்டும்தான் அந்த பணத்தை நான் எடுத்தது அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. இவங்க 2 பேர் மேலே பழிய போட்டதும் நான் தான். போலீஸை வரக்கூடாது, போலீஸ்கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னதும் நான் தான். ஒருவேளை போலீஸ்கிட்ட போயிருந்தா அப்போவே இவங்க பயந்து இருந்திருப்பாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு அவங்கக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம ரோஹிணி. ஸோ டோட்டலாக இவங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரோஹிணியை விஜயா என்ன பண்ண போகிறாங்க, வீட்டில் வைக்க போகிறாங்களா, இல்லை மரியாதையே வெளியே போன்னு சொல்லி துரத்தி விட போகிறாங்களா, இல்லை நம்ம கொடுத்த ப்ரெஷர்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு மன்னிக்க போகிறாங்களா, இல்லை அண்ணாமலை விஜயா கோவமாக இருந்தாலும் அண்ணாமலை நீ பண்ணின தப்பு, நீ தான் அவகிட்ட ப்ரெஷர் கொடுத்துருக்க, உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போய் தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவர் வழக்கம் போல் ரோஹிணியை காப்பாற்றி விட்டுருவாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.